back to another vlog. So guys, நம்ம இப்போ அசோக் நகர்ல இருந்து நெற்குன்றம் போயிட்டு இருக்கோம். மார்னிங் 6:38 ஆகுது இப்போ டைம். ஒரு ஹவுஸ் ஷிஃப்டிங் லோடு இது. அசோக் நகர்ல இருந்து நெற்குன்றம். நம்ம ரெண்டாவது லோடை பிக் பண்ணுறதுக்காக கிண்டிக்கு போயிட்டுருக்கோம். கிண்டியிலேருந்து தேனாம்பேட்டை. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம புதிய தலைமுறை பேக் சைட். நம்ம லோடு ஏற்றியாச்சு. லோடு பார்த்திங்கன்னா 4 சிலிண்டர் தான். இது இங்கேருந்து கொண்டு போய் தேனாம்பேட்டையில் இறக்க வேண்டும். தேனாம்பேட்டையில் இறக்கணும், அவ்வளோதான். ஸோ கைஸ், நம்ம தேனாம்பேட்டை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நம்மளோட டெலிவரி லொக்கேஷனுக்கு. ஸோ கைஸ், நம்ம தேர்ட் லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம். அது இங்கே பக்கத்தில் தான், ஆழ்வார்பேட்டிலேருந்து பெருங்குடி. லோடு என்ன லோடுன்னு தெரில, அது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நல்லாயிருக்கு இந்த இடம். லோடு ஏற்றியாச்சு. இந்த ரெண்டே பாக்ஸ் தான். ஸோ முன்னாடியே வச்சுக்கிட்டேன். பெருசாக பெரிய லோடெல்லாம் இல்லை. இங்கேருந்து இதோட ட்ராப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெருங்குடியில் தான் இறக்கணும். ஸோ நேற்றே ரொம்ப நேரமாக நான் பெருங்குடியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருங்குடியில் அவ்வளோவா லோடெலாம் கிடைக்காது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு யூ டர்ன் எடுக்கணும். எஸ், நியர்பை த லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன். இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து. ஸோ இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடி. நம்ம அந்த லோடு இறக்கியாச்சு. இப்போ 4th லோடு ஏற்ற போயிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் பெருங்குடியிலே தான். பெருங்குடியிலேருந்து அம்பத்தூர் போகணும். ஸோ லோடு என்னன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம அங்கேருந்தெல்லாம் லோடு ஏற்றி இப்போ தரமணி ரயில்வே ஸ்டேஷனாண்ட இருக்கும். தரமணி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கே எங்கேயாவது ஓரமாக எப்படியாவது கொஞ்சம் கேப் கிடைக்கிற இடமா பார்த்து நிறுத்தி லன்ச் சாப்பிட்லாம். டுடேஸ் லன்ச் இஸ் சாம்பார் சாதம் அண்ட் பீஃப். செம்ம காம்பினேஷனா. ஸோ கைஸ், வண்டி ஓரமாக நிப்பாட்டி வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வந்த சாம்பார் சாதம், அப்பளம், அவிச்ச முட்டை, பீஃப் சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்டெல்லாம் முடிச்சு அங்கேருந்து அப்படியே நைட் வண்டி எடுத்து வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆதம்பாக்கத்தில் இருக்கோம் நம்ம. கைஸ், நம்ம டிஎல்எஃப்லாம் தாண்டி நியர்பை ரோம் ஜோன் பக்கத்தில் வந்துட்டோம். ராமாபுரம். நம்ம நியர்பை வானகரம் ரீச் ஆகிட்டோம். மதுரை ரீச் ஆக போகிறோம். நம்மளோட ட்ராப் லொக்கேஷனுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரே ரோடு தான். தப்பு புரியலான்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராப் லொக்கேஷனில் வந்தாச்சு. கொண்டு வந்து அன்லோட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லோடு பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அரும்பாக்கம் போய் அரும்பாக்கம்ல ரிட்டன் திருப்பி வானகரம் வரணும். ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வானகரம். செம்ம டிராஃபிக் இங்கே, என்னன்னு தெரில. ஸோ கைஸ், நம்ம 5வது லோடு ஏற்றிட்டு கரெக்டாக இப்போது வானகரத்துலேருந்து லோடு ஏற்றி அரும்பாக்கம் போயிட்டுருக்கோம். அண்ட் ரிட்டன் கூட நம்மளுக்கு வானகரம் வரணும். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் நம்ம பழையதுறை தெருவில் இருக்கோம். இப்போ விருகம்பாக்கம் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம கூட தம்பியும் வராரு. இவங்களுக்கு தான் லோடு. இவங்களோட லோடு தான் கொண்டு போய் நம்ம அரும்பாக்கத்தில் இறக்க போகிறோம்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லோடெல்லாம் இறக்கியாச்சு நம்ம அரும்பாக்கத்தில். ஸோ இங்கேருந்து திருப்பி நம்ம வானகரம் போகணும். மழை பெய்ய தொடங்கிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வானகரத்தில் இருக்கோம். வானகரத்துலேருந்து ஒரு பிக்கப் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பிக்கப் லொக்கேஷன் ஆலந்தூருக்கு. ஸோ ஆலந்தூர் இஸ் நியர் பை மை ஹோம் ஒன்லி. டே கொண்டு போய் இறக்கி கொடுத்துக்குள்ளே என்ன இருந்தாலும் 7 மணி ஆகிடும், 7-7:30 ஆகிடும். 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுமே. ஓகே, லொக்கேஷனில் போய் பொருளை ஏற்றுவோம். நம்ம ஆலந்தூர் லோடு ஏற்றியாச்சு. இங்கேருந்து ஆலந்தூருக்கு கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் இருக்குது. மேப்பில் 1 hour காட்டுது, ஆனால் அது 1.5 hour ஆகும். பிகாஸ் டிராஃபிக் டைம். பாஸ் கொடுத்துட்டு கிளம்பலாம். கேட் பாஸ் கொடுத்து கேட் கிளியரன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம நேராக கல்லெல்லாம் தெரிக்குது. ஐயோ, இன்னும் தண்ணி எப்படி தான் இதில் போகிறதுன்னு தெரில. இதில் இழுத்தடிச்சு தான் போகணும். ஐயோ, எங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தெரில. கைஸ் நம்ம இறக்க வேண்டிய இடத்துல இறக்கியாச்சு. நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ பட் ரோட்டில் இருக்கோம், நியர்பை சென்ட் தாமஸ் மவுண்ட். நம்ம இறக்கியாச்சு, அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாய் த ஷார்ட் மை டெய்லி vlog and see you on next vlog. Till then, bye bye.